ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், மறுபடியும் ஒரு 4-5 வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதோ இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க கொய்யா காய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கொய்யா இவ்வளோ அழகாக நமக்கு பார்க்கவே இல்லை. நம்ம பாப்பா தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவள் தான் பார்த்தே சொன்னால் பாருங்கள், சூப்பர், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதுளை பிஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது வரல, அது அப்படியே விழுந்துருச்சு. இதோ இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு, இதோ கீழே பாருங்கள், இது ஒன்று வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நோனி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள், புதுசாக வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு நோனி பாருங்கள், எதனால் பிளாக்காக இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி குட்டி பாருங்கள், பிஞ்சு வந்திருக்கு. இதோ இங்கே ஒன்று, இதோ இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது ஸ்டார் ஃப்ரூட் பார்க்கலாம். இப்படி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்து தான் வருது. பூ விட்டுருக்கு, சின்ன பிஞ்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டெப்பாக பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இதோ இந்த சைஸில் வந்துருக்கு. அதே மாதிரி இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். இதோ ஸோ இதுதான் சீசன், ஸோ அதனால் நிறைய இருக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்ம மல்பெரி பார்க்க போகிறோம் பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க, மல்பெரி 2 பழம் வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துங்க. நிறைய பழம் வந்துச்சுங்க. இப்போ மறுபடியும் இந்த மழை வந்ததுனால பிடிச்சிருக்கு போல இருக்குங்க. பாருங்க, 2 பழங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் போட்ட அந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவில் இந்த மல்பெரி இந்த செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இஞ்சி பார்க்கலாங்க. இது பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு. மாதிரி இங்கே வந்து பாருங்க, பார்படாஸ் ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன காய் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்களேன், கொய்யா பூ விட்டுருக்கு பாருங்க. ஸோ இது ட்ரம்லேயே வந்து வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பெரண்டை பாருங்க, கட் பண்ணி எடுத்துட்டோம், மறுபடியும் அழகாக வந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம வாழைக்குலை வந்திருக்கு, அதையும் பார்த்துடலாம் வாங்க. பாருங்க, இன்னொரு வாழைக்குலை வந்திருக்கு பாருங்க, இது பின்னாடி தோட்டத்தில் உள்ளது. ஓகே, அடுத்தது நம்ம பட்டை பார்ப்போம் வாங்க. இது பாருங்க, இதில் காஞ்சது மட்டும் இப்போ எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். இப்போ ஒரு கிளை மட்டும் அப்படியே காஞ்சிருந்தது, அவ்வளோ நல்ல வாசனைங்க. இது பிரிஞ்சி வெரைட்டி ரைஸு எல்லாத்துலேயுமே இது வந்து போடலாங்க. மார்னிங்கில் இதை வந்து தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு குடித்தாலே இது அவ்வளோ நல்லதுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் வந்துருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், இதுதான் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் நிறைய வரும்போது அடுத்த ஒரு வீடியோ நான் போடுறேன் நான். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.